மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ஒரு மலையாளம் கிரைம் ட்ராமா டிவி சீரீஸாக தமிழ் டப்பிங்லே இப்போ வெளியாகிருக்கிற கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் சரி, அவங்க பண்ண ஒரு சில தப்புக்களையும் சரி, இதெல்லாம் பேஸ் பண்ணி அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வழக்கம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் ஒரு சில பேர் தற்கொலை செஞ்சுக்கிறதும் இல்லை திடீர்னு மர்மமாக காணாமல் போகிறதும் அப்படிங்கிற விஷயமும் அங்கே அடுக்கடுக்காக அப்பப்போ அரங்கேறிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இந்த சீசனை பொறுத்தளவுக்கு இந்த கதையில் நோபல் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஐஏ, அவர் திருவாண்டரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாப்புல. அந்த போலீஸ் ஸ்டேஷனு குரியன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ நம்ம நோபல் அங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே இவர்கிட்ட முதல்ல கையில் கொடுக்கப்படுற கேஸே என்ன அப்படின்னா, அங்கே சிபிஓ அம்புலி ராஜு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, ரொம்ப நேர்மையான ஒரு நபர், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குகிற ஒரு ஆள், தங்கமான மனுஷங்க, யாராக இருந்தாலும் அனுசரித்து போயிடுவாப்ல அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை. அவர் காலையில் ஒரு அக்யூஸ்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போனவர் தான். ஆனால் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வேறு இடத்துல போய் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்டை நான் இங்கே எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனவர் தான். நைட்டு வரைக்கும் ஃபேமிலியோட பேசியிருக்காப்புல ஃபோன் காலில். ஆனால் நைட்டுக்கு அப்புறம் ஃபேமிலியே அவருக்கு கால் பண்ணால் கூட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்திருக்கு. ஆள் அதோட காணாமல் போனவர் தான். அவர் எங்கே போனார் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியல. இப்போ இந்த கேஸு அந்த அம்புலி ராஜுவை கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸு நம்ம நோபலுடைய கையில் வருது. இவர் தான் எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாப்புல. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, எங்கள் ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர், நல்ல மனுஷங்க, சொக்க தங்கங்க அப்படிங்கிறாங்கல்ல, அவருக்கு எதுக்கு முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் வரணும்? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வந்தாலும் அந்த அளவு எங்கள் ஜாயின் பண்ணிட்டு டக்குன்னு வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதானே. ஆள் எப்படி திடீர்னு இப்படி மாயமாகி காணாமல் போனார்? இதுக்கான விடை தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையே. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு பகுல் ரமேஷ் அப்படிங்கிற நபர் எழுதி இதை அகமத் கபீர் அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காப்புல. இதனுடைய சீசன் 1 இருக்குது பாருங்கள், அந்த கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 1, அதுவே கூட இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸாகவே இருந்தது. நம்மளுமே ஒரு டீசெண்டான வாட்சி பார்க்கணுங்கிறவங்க டெஃபினட்டாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த டைமில், அந்த சீசன் வெளியான பொழுது. ஸோ இப்போ அதனுடைய 2வது பாகம் வழக்கம் போல் தமிழ் டப்பிங்கில் வருது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் தான், ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு. இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, இதை ஒரு ஸ்டாண்டலோன் சீசனாகவே நீங்கள் பார்க்கலாம். அதாவது முதல் சீசன் பார்த்தா தான் இந்த சீசன் புரியுமா அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் தேவையில்லை. இதை நீங்கள் தனி கதையாகவே செப்பரேட்டாக உட்காந்து சீசன் 2 மட்டும் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த சீசனுடைய பலமே இதனுடைய மேக்கிங் தான். மேக்கிங்கில் ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள் குறைகள் இருக்குது, நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். பட் பல இடங்கள் மொத்தமாக பார்க்கும்போது இல்லைங்க, மேக்கிங் வைஸாக ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. குறிப்பாக அந்த நாய் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ரிவர்ஸில் ட்ராக் பண்ணக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் ஆகட்டும், காரு காணான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது நீதான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை வீட்டில் விசாரிக்கிறதுக்காக டீம் ஒன்று போகும், அந்த சீன் ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில சீக்வன்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தது இந்த டீமு. ஆனால் இதனுடைய இந்த மொத்த சீக்வன்ஸையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் எல்லாத்தையும் ஹேஷம் அப்துல் வஹாப் அவருடைய மியூசிக்கில் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அள்ளி எரிஞ்சு அந்த காட்சிகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அப்படி தான் எனக்கு பெருசாக தோணுச்சு.
பொதுவாகவே இந்த 2 சீசன் இருக்குல்ல, இது 2லையும் சேர்த்து சென்ட்ரல் கேரக்டர்ஸ்னு ஒரு சில கேரக்டர்ஸ் வரும். உதாரணத்துக்கு லால் ஆகட்டும், அஜு வர்கீஸ் ஆகட்டும், நவாஸ் வள்ளிக்குன்னு அவராகட்டும், இந்த மாதிரி ஒரு சில சென்ட்ரல் கேரக்டர்ஸ் இருக்கும். 2 சீசன்லேயுமே இருக்கும். ஆனால் இந்த சீசனுக்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இந்திரன்ஸ் ஆகட்டும், ஹரிஸ்ரீ அசோகன் அவராகட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட் இந்த சீசனில் மட்டும் வந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்லையுமே பல பேர் இருக்காங்க. எல்லாரும் பெருசாக பிசில் அடிக்காமல் என்ன தேவையோ அது அழகாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இது எப்படியும் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் கிடையாது, இது ஓடிடியில் தான் வெளியாக போகுது அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு விஷுவல்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஜித்தின் ஸ்டனிஸ்லஸ் உடைய சினிமோட்டோகிராஃபி நல்லா தான் இருந்தது. ஆனால் இது ஒன்றும் ரெட்டில் தட்டின மாதிரி தெரியலங்க, சோனியில் தட்டின மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் அதனுடைய குவாலிட்டி நமக்கு தெரியுது. இது பர்சனலாக நான் நோட் பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி பொதுவாகவே இந்த மாதிரி சீரியஸ் எல்லாமே ஒரு எபிசோடு முடியும் போது டெஃபினட்டாக ஒரு ஹை மொமெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு போய் விடணும். ஒரு பெரிய சர்ப்ரைசிங்களை மட்டும் ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற அந்த ஒரு ஹைப்பில் கொண்டு போய் விட்டால் தான் அடுத்த எபிசோடுக்கே நம்ம போவோம். அந்த மாதிரி ஒரு எபிசோடைய எண்ட்லையும் என்ன மாதிரி கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவே இதனுடைய எடிட்டரான மகேஷ் தேவையான விஷயத்தை நீட்டாக விட்டிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹேஷம் அப்துல் வஹாப் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொத்த சீரீஸையும் உயிர்ப்பாக கடைசி வரைக்கும் வச்சிருந்தது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். ஆனால் வலிச்சுலாம் தள்ளியிருக்க மாட்டார். தேவையான இடங்களில் மட்டும்தான் மியூசிக் இருக்கும், மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சைலண்ட்டாக விட்டுருப்பார். அது ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த சீசனுக்கு பார்க்கும்போது. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் செல்ஃப் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு எபிசோடு 1.5 எபிசோடு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் பரபரப்புடைய உச்சியில் போக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஏங்க இந்த க்ரைமெல்லாம் ஓகே, அதுக்காக இந்த க்ரைமுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில விஷயங்கள் தோணலாம். பட் எனக்கு அது கனெக்டை கொடுத்தது. அது ஏன் அப்படிங்கிறது இதை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஓஹோ இதனால தான் அவருக்கு மட்டும் கனெக்டை கொடுத்துச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸுக்கு டிஃபால்ட்டாக என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும். அது பார்த்து முடிச்சுட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் என்ன அப்படின்னு விடுங்க. இது போக இந்த சீசனுடைய கிளைமேக்ஸில் அந்த டாட்ஸ் எல்லாம் கிளியராக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியுது. இருந்தாலும் நம்மளாக யூகிக்கிற அளவுக்கு விடாமல் இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட போனால் கூட அதை விஷுவலி இவங்க தான் நடந்தது அப்படிங்கிறத அந்த சீன்ஸாகவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு பெரிய இம்பேக்ட் நமக்கு கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 சீசனும் சேர்த்து ஒரு சில சென்ட்ரல் கேரக்டர்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஆனால் இந்த சீசனை பொறுத்தளவுக்கு அந்த சென்ட்ரல் கேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா பேரளவில் அங்கங்கே வந்துட்டு சலாம் போட்டு போகுதே தவிர அந்த கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னும் ஐயோ இவ்வளோ பெரிய திருப்பத்துக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பெருசாக அந்த பர்டிகுலர் கதாபாத்திரங்கள் எதுவும் பெருசாக எழுதப்படலை. அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. மொத்தமாக இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச்சு. பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஏன்டா இதை போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தோணாது. இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இப்போயுமே கூட இந்த சீசன் ரொம்ப பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக இந்த சீசன் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் தான். பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் ஒரு சில இடங்களில் வார்த்தை பிரயோகங்கள் கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தற்கொலை பண்ணுறது, விரலை மட்டும் தனியாக வெட்டி போடுறது, இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் உள்ள காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது மினிமம் 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நான் சேர்ப்பேன். இந்த சீசன் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை, நீட்டாகத்தான் இருக்குது. அப்புறம் நான் பார்க்கணுங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.